விலைவாசி உயர்வை கண்டித்து இலங்கையில் தீப்பந்த போராட்டம். அனுர அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் களம். எல்னினோ தாக்கம். வடக்கு கிழக்கில் வரலாறு காணாத வெப்பம் அதிகரிக்கும். பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை. சகோதரனின் வழக்குக்காக ஸ்ரீநீரகத்தை விட்ட பரிதாபம். சட்டத்தரணிகளின் கட்டணங்கள் குறித்து உயர்நீதிமன்ற நீதியரசர் கவலை. ஸ்பெயினை வாட்டும் கடுமையான வெப்ப அலை. ஜூன் மாதத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட முதியவர்கள் உயிரிழப்பு. உகண்டாவில் எபோலாவுடன் பரவும் மார்பர்க் வைரஸ். அமெரிக்கா நிலை 4 பயண எச்சரிக்கை. ஜெலன்ஸ்கி எச்சரித்த சில மணி நேரங்களில் பயங்கர. உக்ரைன் தலைநகரை ஏவுகணைகள் ட்ரோன்களால் அதிர வைத்த ரஷ்யா. அரபிக்கடலில் அவசரமாக தரையிறங்கிய அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர். விபத்தில் ஒருவர் மாயம். தீவிர தேடுதல் வேட்டை. இலங்கையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தற்போதைய அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்திற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு, எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களை குறைக்க தவறியமை போன்ற காரணங்களை முன்வைத்து மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். தற்போதைய அனுர அரசாங்கத்தை பதவிய விலகுமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அனுர அரசாங்கத்திற்கு நெருக்கடி என்ற தொனிப்பொருளில் நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களில் நேற்று மாலை தீப்பந்தங்களை ஏந்தி சிவில் அமைப்புகளும் எதிர்க்கட்சிகளும் இணைந்து போராட்டங்களை நடத்தின. ஜன அரகலய புருவசியோ என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று மாலை போரலை சந்தியில் பிரம்மாண்ட தீப்பந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாலபே பேருந்து நிலையத்திற்கு அருகிலும் இதே போன்றதொரு தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இப்பகுதிகளில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவற்றின் அமைப்பாளர்கள், நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இங்கு அரசாங்கத்திற்கு எதிரான தீப்பந்த ஆர்ப்பாட்டங்கள் பரவலாக நடத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டங்களில் ஒப்பீட்டளவில் சிறிய அளவிலான மக்களே கலந்து கொண்டுள்ள போதிலும் இதனை நாடு தழுவிய ரீதியில் ஒரு பாரிய மக்கள் போராட்டமாக மாற்றுவதற்கு எதிர்க்கட்சி மற்றும் சிவில் அமைப்புகள் தீவிரமாக திட்டமிட்டு வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டராயபக்சவுக்கு எதிராக நடத்தப்பட்ட கோட்டா ஹோ ஹோம் போராட்டத்தை போன்று தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவையும் பதவியில் இருந்து இறக்கும் நோக்கில் இப்போராட்டங்கள் தீவிரமடைந்து வருவதால் இலங்கையின் அரசியல் களம் மீண்டும் பரபரப்பாகியுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல்னினோ காலநிலை மாற்றத்தின் காரணமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இலங்கை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வளிவெப்பநிலை இயல்பை விட 2.8 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதியும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில் எதிர்வரும் ஜூலை மாத பிற்பகுதியில் இலங்கையை சூழவுள்ள இந்து சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை 1.6 பாகை செல்சியஸ் அளவிலும், ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியில் அது 2.6 பாகை செல்சியஸ் அளவிலும் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இதன் தொடர்ச்சியாகவே ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வடக்கு கிழக்கு நிலப்பகுதிகளில் வெப்பநிலை 2.8 பாகை செல்சியஸுக்கு கூடுதலாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமுத்திரத்தின் வெப்பச்சுட்டனின் தொழிற்பாட்டை பொறுத்தே எல்னினோவின் வீரியம் அமையும் என்பதால் இலங்கையில் இதன் தாக்கத்தை துல்லியமாக கணிப்பது சவாலானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய வறண்ட வானிலையை தொடர்ந்து எதிர்வரும் அக்டோபர் மாத 2ஆம் வாரத்திலிருந்து மழை பெய்ய தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும். இந்த நிலைமை நவம்பர் மாத இறுதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதுடன் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெள்ள இடரை ஏற்படுத்தக்கூடிய கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலநிலை மாற்றம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் விசேடமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பால் கடல் தொழிலிலும் கடுமையான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். செப்டம்பர் மாதம் வரை வறண்ட வானிலையும், அக்டோபர் மற்றும் நவம்பரில் வெள்ளப்பெருக்குடனான கனமழையும் எதிர்பார்க்கப்படுவதால் இம்முறை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காலப்போக நெல் விதைப்பை விவசாயிகள் விழிப்புணர்வுடன் மிகவும் திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். சகோதரரின் கொலை குற்றச்சாட்டு வழக்குக்கான கட்டணத்தை செலுத்த பணம் இல்லாததால் நபரொருவர் தனது சிறுநீரகம் ஒன்றை விட்டு சட்டத்தரணிகளுக்கு பணம் செலுத்திய மனதை உருக்கும் சம்பவம் ஒன்றை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கோதாகொட வெளிப்படுத்தியுள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவலை பகிர்ந்து கொண்டார். வழக்கு தொடர்பாக நீதியரசர் மேலும் விவரித்ததாவது: குற்றம் சாட்டப்பட்டவரின் சகோதரர் ஆரம்பத்தில் தனது கையில் இருந்த பணத்தை கொண்டு சட்டத்தரணிகளின் கட்டணங்களை செலுத்தியுள்ளார். கையில் இருந்த பணம் தீர்ந்ததும் தாங்கள் வசித்து வந்த ஒரே ஒரு
ஒரு காணியையும் அடகு வைத்துள்ளார். அதன் பின்னரும் வழக்கு செலவுகளுக்கு அவரிடம் வேறு எந்தவொரு சொத்தும் எஞ்சியிருக்கவில்லை. எனினும் தனது சகோதரரை காப்பாற்ற திறமையான சட்டத்தரணிகள் குழுவின் சேவையை பெற வேண்டுமென்ற நோக்கில் இறுதியாக தனது 2 சிறுநீரகங்களில் ஒன்றை விற்று பணம் பெற்று சட்டத்தரணிகளின் கட்டணத்தை செலுத்த அவர் தீர்மானித்துள்ளார். யாரும் விரும்பி இத்தகைய முடிவுகளை எடுப்பதில்லை என்று சுட்டிக்காட்டிய நீதியரசர் ஜசந்த கோதாகொட சட்டத்தரணிகளின் கட்டணங்களை இலங்கை அரசாங்கத்தினாலோ அல்லது உயர் நீதிமன்றத்தினாலோ சட்டபூர்வமாக ஒழுங்குபடுத்த முடியாது என்றும் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வும் அல்ல என்றும் குறிப்பிட்டார். சட்டத்தரணிகள் தங்களின் மனச்சாட்சிக்கு இணங்க கட்சிக்காரர்களின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு நியாயமானதொரு கட்டணத்தை தீர்மானிக்க வேண்டும் அல்லது தங்களின் தொழில்முறை சேவைகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையாவது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மக்களுக்கு இலவசமாக வழங்க முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஐரோப்பா முழுவதும் தீவிரமடைந்து வரும் கடுமையான வெப்ப அலையின் காரணமாக ஸ்பெயின் நாட்டில் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் வெப்பம் சார்ந்த உடல்நல பிரச்சினைகளால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் அதிரடி அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஸ்பெயின் சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி ஜூன் மாதத்தில் மட்டும் மொத்தம் 1028 பேர் வெப்பத்தின் தாக்கம் தாங்க முடியாமல் உயிரிழந்துள்ளனர். இந்த கடுமையான வெப்ப அலையினால் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் மூத்த குடிமக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்தவர்களில் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களின் எண்ணிக்கை 1022 ஆகும். இதில் குறிப்பாக 85 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய முதியவர்களில் 720 மரணங்கள் பதிவாகியுள்ளன. 1961ஆம் ஆண்டு முதல் ஸ்பெயின் நாடு தனது வானிலை தரவுகளை பதிவு செய்ய தொடங்கியதில் இருந்து வரலாற்றிலேயே பதிவான 2வது வெப்பமான ஜூன் மாதம் இதுவென ஸ்பானிய வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னர் கடந்த 2017ஆம் ஆண்டின் ஜூன் மாதத்தில் 1000 மரணங்கள் பதிவாகியிருந்ததே உச்சபட்சமாக இருந்தது. ஆனால் தற்போதைய மரணங்களின் எண்ணிக்கை அந்த பழைய பதிவையும் மிஞ்சியுள்ளதால் ஸ்பெயின் நாட்டு மக்களிடையே பெரும் கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் ஏற்கனவே எபோலா வைரஸ் பரவல் அச்சுறுத்தி வரும் நிலையில் தற்போது கண்களில் இரத்த கசிவை ஏற்படுத்தும் கொடிய மார்பர்க் வைரஸ் பாதிப்பும் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உகண்டாவிற்கான அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறு அமெரிக்க குடிமக்களுக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் மிக உரிய நிலை 4 பயண எச்சரிக்கையை விடுத்துள்ளது. உகண்டாவில் மேற்கு பகுதியில் 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக இந்த மார்பர்க் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை உலக சுகாதார அமைப்பு மற்றும் உகண்டா சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை நிலவரப்படி 2 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மார்பர்க் வைரஸ் என்பது எபோலாவின் அதே ஃப்ளோ வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்ததாகும். இந்த இரு வைரஸ்களும் கடுமையான வைரஸ் இரத்த கசிவு காய்ச்சலை ஏற்படுத்துகின்றன. இதன் தீவிரம் அதிகரிக்கும் போது கண்கள், மூக்கு, வாய் மற்றும் உடலின் உட்புற உறுப்புகளில் கடுமையான இரத்த கசிவு ஏற்பட்டு உறுப்பு செயலிழப்பு வரை கொண்டு செல்லும். இந்த நோய் தொற்று பரவலில் இறப்பு விகிதம் 88% வரை மிக அதிகமாக இருக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எபோலாவை போன்றே மார்பர்க் வைரஸுக்கும் தற்போது வரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளோ அல்லது பிரத்யேக சிகிச்சைகளோ இல்லை. மத்திய ஆப்பிரிக்கா உகண்டா மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசு ஆகிய நாடுகள் ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட எபோலா பாதிப்புகளுடன் போராடி வருகின்றன. இந்த நிலையில் மார்பர்க் வைரஸ் புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் இரத்தம், உடல் திரவங்கள், அசுத்தமான மேற்பரப்புகள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உடல்களை நேரடியாக தொடுப்பதன் மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது. குறிப்பாக இறந்தவர்களின் உடல்களை கழுவி தயார் செய்யும் பாரம்பரிய இறுதி சடங்கு முறைகள் மூலம் இந்த நோய் பரவுவதற்கான அபாயம் மிக அதிகம் என்று மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தலைநகர் கம்பலாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள வழிகாட்டுதலில் மார்பர்க் மற்றும் எபோலா வைரஸ்கள் உடலுக்குள் நுழைந்த பிறகு அறிகுறிகள் வெளியே தெரிய 21 நாட்கள் வரை ஆகலாம். இதனால் பயணிகள் எவ்வித அறிகுறியும் இன்றி பல வாரங்கள் இந்த வைரஸை சுமந்து செல்ல வாய்ப்புள்ளது. எனவே உகண்டாவிற்கு சென்று திரும்பியவர்கள் 3 வாரங்களுக்கு தங்கள் உடல்நிலையை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். அறிகுறியை
ஏதேனும் தெரிந்தால் மருத்துவரிடம் தங்களின் பயண விவரத்தை மறைக்காமல் கூற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நோயாளிகள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உடல்களில் இருந்து மக்கள் தள்ளி இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ரஷ்யா இரவோடு இரவாக மிகப்பெரிய தாக்குதலுக்கு திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரித்த சில மணி நேரங்களிலேயே உக்ரைன் தலைநகர் கீவ் நகரை சுற்றி வளைத்து ரஷ்ய ராணுவம் வியாழக்கிழமை அதிகாலை பயங்கர தாக்குதலை நடத்தியுள்ளது. தொடர்ச்சியாக ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் கீவ் நகரின் குடியிருப்பு கட்டிடங்கள் பலத்த சேதமடைந்து தீப்பற்றி எரிந்தன. இந்த கொடூர தாக்குதலில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் இந்த திடீர் தாக்குதலால் தலைநகரில் பெரும் பதட்டம் நிலவி வருகிறது. இதுகுறித்து கீவ் நகர மேயர் விட்டாலி கிளிட்ஸ்கோ தெரிவித்துள்ளதாவது: ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்களால் காயமடைந்த குறைந்தது 11 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான 9 மாடி குடியிருப்பு கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் அதற்குள் பலர் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஆம்புலன்ஸ் துணை நிலையம் ஒன்று தாக்கப்பட்டதில் மருத்துவ பணியாளர்களும் காயமடைந்துள்ளனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைன் மீது ஒரு பெரும் தாக்குதலை நடத்த திட்டமிட்டு வருகிறார் என்று புதன்கிழமை அன்றே அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரித்திருந்தார். வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகளுக்கு செவிசாய்த்து மக்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அவர் எச்சரித்தபடியே உள்ளூர் நேரப்படி இரவு 8 மணி அளவில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்க தொடங்கின. இதனால் அச்சுறுத்தலுக்கு ஆளான நூற்றுக்கணக்கான குடியிருப்பாளர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சுரங்கப்பாதை நிலையங்களில் தஞ்சமடைந்தனர். அரபிக்கடல் பகுதியில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன போர் ஹெலிகாப்டர் ஒன்று அவசர நிலை காரணமாக தரையிறக்கப்பட்ட போது விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த ஒருவர் மாயமாகியுள்ள நிலையில் அவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான MH-60S சீகாக் ரக ஹெலிகாப்டர் ஒன்று கடந்த புதன்கிழமை அரபி கடல் பகுதியில் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டது. இந்த விபத்தின் போது ஹெலிகாப்டரில் இருந்த 3 வீரர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக கடற்படை மீட்பு குழுவினரால் பத்திரமாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அவர்கள் ஆபத்தான கட்டத்தை தாண்டி நலமாக இருப்பதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த மற்றொரு வீரர் கடலில் மூழ்கி மாயமாகியுள்ளார். அவரை கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்க கடற்படை கப்பல்களும் பிற விமானங்களும் அரபிக்கடல் பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளன. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான USS ஜார்ஜ் H.W. புஷ் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலின் இருந்து தனது செயல்பாடுகளை மேற்கொண்டு வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்துக்கான காரணம் குறித்து அமெரிக்க கடற்படையின் 5வது பிரிவு தெரிவித்துள்ளதாவது: இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு வெளிநபர்களின் தாக்குதல்களோ அல்லது எந்தவொரு விரோத செயல்களோ காரணமல்ல. இது முற்றிலும் ஒரு விபத்தாகும். எனினும் தொழில்நுட்ப கோளாறு ஏதேனும் ஏற்பட்டதா என்பது குறித்து கண்டறிய முறையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் எமது முதல்வன் செய்திகளோடு இணைந்திருங்கள்.